அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 ரிசல்ட் அனௌன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் 2025 2025 நடந்த குரூப் 4க்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம் எப்படி நடந்துச்சு, என்னென்ன விதமான பிரச்சனைகளோட நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த எக்ஸாம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்படிங்கிறதான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து மினிமம் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே யார் வேணாலும் எழுதலாம் படித்தவங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்கப்பட்டிருந்துச்சா, ஸ்கூல் லெவலில் தான் கேட்கப்பட்டிருந்துச்சானா இல்லை, கண்டிப்பாக. ஸோ 10th ஸ்டாண்டர்டை தாண்டி போயாச்சு, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தாண்டி போயாச்சு, நிறைய ஓலைச்சுவடியில் தான் கேள்வி வந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீ கேட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாவில். அதே சமயம் அதோடு நிற்காம பலவிதமான எதிர்ப்புகள் யூடியூப் சேனலில் இருந்துச்சு, மக்கள்கிட்டையும் கடுமையான எதிர்ப்புலாம் இருந்துச்சு. எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. சரிங்களா, நிறைய நாட்கள் போராட்டங்கள் நடந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் யூடியூப் சேனலில், நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கான பதிலாம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அதுக்கு கொடுத்த பதில் இதுதான், குரூப் 4 ரிசல்ட் அனௌன்ஸ். இந்த வார்த்தை வந்து ரிசல்ட் அனௌன்ஸுங்கிறது கிடையாது. நீ என்ன வேணாலும் செய், போராட்டம் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, நான் செய்யறது தான் செய்வேன் அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியோட பதில். இந்த குரூப் 4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கான பதில். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போராட்டம் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக 100% உரிமை இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்துடைய விளைவும் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி கொடுத்த பதில், போராட்டங்கள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல, கோரிக்கைகள் அவங்க காதுக்கு கேட்கல, எதுவுமே கேட்கல. நான் வச்ச எக்ஸாம் தான் எக்ஸாம், நான் போட்டதான் மார்க்கு, நான் அனௌன்ஸ் பண்ணுறது தான் ரிசல்ட், நான் கொடுக்கறது தான் கவுன்சிலிங், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். ரொம்பலாம் யோசிக்க வேணாம், சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான். இப்போ அவங்க ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க, அந்த பாதையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் பாஸ் ஆகணும். ஒரே வழி அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது இல்லையா. என்ன போராட்டம் பண்ணாலும் சரி, என்ன கோரிக்கைகள் வச்சாலும் சரி, அது இன்னும் டபுள் மடங்காக டிஎன்பிஎஸ்சியை தூண்டி வேற வேற பேட்டர்னாக உள்ள கொண்டாந்து வைப்பாங்களே ஒழிய மாத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால தயவு செஞ்சு இனி எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இனி வரப்போகிற குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணி என்னென்ன சோர்ஸ்ல தான் கேள்வி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் படிச்சுட்டு போனால் மட்டும்தான் இனி இதை கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். சரிங்களா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, வேலை கிடச்சிருச்சு, கவர்மெண்ட்டில் போகிறோம் அப்படின்ட்டு. அதே சமயம் ரெண்டாவது விஷயம், ஃபெயில் ஆனவங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க எந்த மாதிரி மனநிலை இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒருடைய மனநிலை இருப்பாங்க இல்லையா. ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இதை கைவிட்டுட்டு போக முடியாது இல்லையா. ஏன்னா அப்போ 1 வருஷம் படிச்சிருக்கலாம், 2 வருஷம் படிச்சிருக்கலாம், 3 வருஷம் படிச்சிருக்கலாம், கைவிட்டுட்டு போகவே முடியாது. அதே சமயம் இதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை தூக்கும் போதும் நம்ம இழக்கிறது தோல்வி மட்டும் இல்லை, வாழ்க்கையை சேர்த்து 1 வருஷம் இல்லையா. ஸோ அதனால என்னுடைய ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் இல்லை, எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதுங்க, எந்த எக்ஸாம் வேணாலும் படிங்க, எந்த எக்ஸாம் வேணாலும் போராடுங்க, எத்தனை தடவை வேணாலும் ஃபெயில் ஆகுங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதை மட்டுமே நிரந்தரமாக வச்சு நான் வந்து 1 இயராக படிக்கிறேன், அதாவது காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக இதை உட்காந்து தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. அது வந்து போன வருஷம் காலேஜ் முடித்தவங்களுக்கோ இல்லை போன வருஷம் டிகிரி முடித்தவங்களுக்கோ கண்டிப்பாக பொருந்தும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து படிக்கலாம். பட் ஆனால் ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த படிக்கிற பேட்டர்ன் கரெக்டானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான லாஸை உண்டு பண்ணும் நமக்கு இல்லையா. ஸோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், நம்மளுடைய பர்சனல் தேவைகள் இருக்கும். ஒரு 5 வருஷம் இழப்பு என்னன்னா, ஒரு 5 வருஷம் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான், அவனுடைய இழப்பு வந்து 5 வருஷம். ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தான்னா ஒரு மினிமம் ஒரு 20,000 சேலரி வச்சா கூட, அவன்கிட்ட ஒரு சேவிங்ஸ் வச்சிருந்தா கூட 5 வருஷத்துல ஒரு அமௌண்ட் கையில் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம். நான் ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இது ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இதை வாழ்க்கையா நினைச்சு படிங்க, இதுதான் லைஃபோட அடுத்த சான்ஸ் மோட்டிவேஷன் பேர்ல என்னமோ சொல்லியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய மனசுலேருந்து வர்ற ஒரே வார்த்தை என்னன்னா, எக்ஸாம் மட்டும்தாங்க,
இது லைஃபே கிடையாதுங்க. அதாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வெறும் எக்ஸாமுங்க. இதில் பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நமக்கு உண்டான வாழ்க்கை நம்ம முன்னாடி இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுங்கள். காலையில் 4:30க்கு எந்திரிங்க, 6:30 வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் கிளம்புங்க, 9 மணிக்கு வேலைக்கு போயிருங்க, திருப்பி 5 மணிக்கு வாங்க, திருப்பி 6:30க்கு உட்காருங்க படிக்கிறது, ஒரு 8:30 வரைக்கும் படிங்க. ஸோ காலையில் 2.5 மணி நேரம், சாயந்தரம் 2.5 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். சரிங்களா? அதில் படித்து பாஸ் பண்ண முடிஞ்சால் பாஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு வேலைகள் நிறைய இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதிலலாம் உட்காந்து லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணி ரொம்ப ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் திரும்பி பார்க்கும் போது நம்மளும் இருக்க மாட்டோம், நம்மளோட வயசும் இருக்காது, கையில் பணமும் இருக்காது, கடுமையான இழப்பாக இருக்கும் அது. அப்போ திருப்பி ரெக்கவர் பண்ணி வரணும் அப்படின்னா திரும்ப சரி இதை குவைட் பண்ணிட்டு திரும்ப ஒரு வேலைக்கு போகலான்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. திரும்பி ஃப்ரெஷராகவே நம்ம வயசுக்கு எடுத்துகிற 30-33 இருக்கும், ஆனால் நம்ம போய் ஃப்ரெஷராக இருந்துகிட்டு இருப்போம். இதுக்குள்ளே போயிட்டு நான் ஜெயிச்சு தான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சினிமாட்டிக்கெல்லாம் யோசிக்க வேணாம், ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். நம்மளாரும் மனுஷங்க, அவ்வளோதான். பாஸ் பண்ணுறது ஒரு கேட்டகிரினா ஃபெயிலாக ஒரு கேட்டகிரி இருக்க தானே செய்வோம். ஸோ அப்படி தான் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிப்போம். ஸோ வேலைக்கு போங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காலைல 2.5 மணி நேரம் படிங்க, சாயந்தரம் 2.5 மணி நேரம் படிங்க, போதும். அதை நம்ம ஒழுங்காக பண்ணோம்னாலே இருக்கிற எவ்வளோ பெரிய எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். கரெக்டாக கன்சிஸ்டன்சியோடு கொடுத்து, கண்டினியூட்டியோடு கொடுத்து, பிரேக் எடுக்காமல் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த குரூப் 4ல் டிஎன்பிசி இந்த வருஷம் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். என்னென்னா, நான் செய்கிறதான் செய்வேன், உனக்கு தேவைன்னா நீ பரிசு எழுதி பாஸ் பண்ணிக்க, என்னோட சிலபஸ்க்கு உட்பட்டு எழுதுனா எழுது, நான் வைக்கிறதான் சிலபஸ், நான் கேட்குறதான் கேள்வி, நீ எங்கேருந்து படிப்பியோ எப்படி படிப்பியோலாம் தெரியாது, ஆன்சர் எழுதுனா மார்க், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு குரூப் 4 சொல்லி கொடுத்த பாடம். ஸோ இந்த பாடத்தில் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு வேலைக்கு போயிட்டே படிங்க. என்னுடைய திரும்ப நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறது தான், வேலைக்கு போயிட்டே படிங்க. மோட்டிவேஷனுங்கிறது வேறு, டிசிப்ளின்ங்கிறது வேறு. மோட்டிவேஷன் கேட்கும்போது அப்படியே ஃபயராக தெரியும், ஆனால் டிசிப்ளின் மைல்டாக போனாலும் அது இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டிசிப்ளினாக இருங்க, போதும். ஓகேங்களா? வெற்றி இதில் மட்டும் வெற்றி கிடையாது. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி ஆல்ரெடி உங்களால் தெரிஞ்சு நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். பணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்ல தேவையில்ல, உங்கள் லைஃபே உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு நேரம் உணர்த்திருப்பாங்க பணம் எவ்வளோ முக்கியன்ட்டு, இல்லையா? ஸோ அட்லீஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு இருக்க காலத்தில் நம்மளோட சேவிங்ஸ்க்காக வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டே இருங்க. அது கண்டிப்பாக தன்னம்பிக்கை கொடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.